அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார். அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார். விடியலில் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். விடியலில் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். சரணாலயம் 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 சரணாலயம்.
தந்தை மகன் தூயாவே பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, வாழும் வழியுமானவரை வணங்கி வாழ்த்துகின்றோம். வாழ்வும் ஜெபமும் ஆசிரும் அருள வந்துள்ள உங்கள் யாவரையும் கரம் கூப்பி வரவேற்கின்றோம். இனியதொரு நாளாக, இன்பத் திருவிழாவாக இரு மனங்கள் இணையும் இல்லற திருவிழாவுக்கு எம்மோடு இணைந்து இணையில்லா இறைவழிக்கு வந்துள்ள உங்கள் யாவரையும் காண்பதிலே மகிழ்வு காண்கின்றோம். விண்ணகத்தின் ஆசீர் இம்மண்டலத்திலே உங்கள் வழியாக இந்த மணமக்களுக்கு கிடைக்கப்பெற இறை மக்களாக நீங்கள் யாவரும் இணைந்து வந்திருப்பது எம் மகளுக்கு பெருமையே. ஆண்டவரின் செயல் இது, ஆண்டவராலேயே இது நிகழ்ந்துள்ளது. ஆண்டவரே ஆசி வழங்குகின்றார். ஆண்டவரின் அன்னை கன்னி மரியாவின் பரிந்துரையோடும் புனித வரலாறும் இறை ஞானத்தோடும் நடந்தேறும் இம்மணவிழா உங்கள் யாவரின் பிரசன்னத்தால் நிறைவு காண்கின்றது. வாழ்வும் அவர் கொடையே, வாழ்வின் நலன்களும் அவர் அருளே, வாழ்வின் திட்டமும் அவர் சித்தமே. இறை சித்தத்திற்கு பணிந்து இணைந்து இல்லறத்தை தொடங்கும் இம்மணமக்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இப்பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித மனை திருப்பலியில் தகுந்த விதத்தில் கொண்டாடுவதற்கு தடையாக இருந்த நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து மனவருந்தி இறைவனிடம் நாம் கேட்போம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, அனைவரும் நாம் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கண்ணியாக வானதூதருக்கு அனைவரையும் சகோதர சகோதரிகளே இவரையும் நான் கேவலமாக ஆக வேண்டும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
இறைவா மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டும் என திருவுளம் ஆனீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்கப்பெறுவதற்கும் அடியார்கள் அன்பு சாமிகளாக அன்பின் பிணைப்பினால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் அருளால் அன்பின் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் வழங்க செய்வீராக. ஒவ்வொரு தூயாமையும் ஒன்றித்து என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் பெருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். கடவுள் மனிதரை தாம் தொழிலும் தாம் சாயலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வனத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆரட்டும் என்றார். கடவுள் தாம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி வலுவை பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன உயிர் வாழ்வன அனைத்தை ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை யாவும் நன்றாக இருந்தன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 35 மற்றும் 37 முதல் 39. சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாக இருப்பார்கள். கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்டவில்லை. அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்கையில் 2 ஏன் உயிருடன் எழுப்பப்பட்ட கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக அறிந்து பேசுகிறார் என்றோ. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா,
எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ வானத்துதலோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ முன்னரத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாக அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவோ அவருடைய சீடரும் திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சட்டங்களுக்கு தேவையான ஆத்ம பட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விழுந்து வரை இறக்கினார்கள். பின்பு அவர், இப்போது கொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறு செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிகிறது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகளை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அறுவடையாளர். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்பு மணமகன் மணமகளே, கருமையான நாளில் கடவுள் நம்மை ஆஸ்வதிக்க வெகுமாக அழைத்திருக்கிறார். இங்கிருக்கிற அனைவருமே திரு அவை என்ற குருவாக இணைக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய பாசமிகு மற்றும் சகாய சக்தி அவர்களுடைய திருமண கொண்டாட்டத்தில் ஒரே குடும்பமாக இணைக்கப்பட்டிருக்கின்றோம். பாங்களை வளர்ந்து வருகின்ற கால சூழலை பார்க்கின்ற பொழுது திருமண வாழ்வு என்பது
அதீத சவால் மிக்க வாழ்வாகத்தான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக குறிப்பாக இந்த 2000 பேருக்கு பொழுது தாய்மார்களுடைய பேச்சை கேட்கிறேன். அவருடைய போன தாய்மார்கள் எடுத்து பார்த்துதான் தெய்வம் ரசனி அப்படியெல்லாம் இன்றைக்கு சுற்றி முற்றி பார்க்கின்றவர்கள் உறவு நிலை என்பது சரிவர புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையாக கடவுள் ஏன் நம்மை படைத்தார், இதற்காக கடவுள் மனைவியாக நம்மை உயர்த்துகின்றார், இது ஒரு அருட்சாதமாக ஏன் கொண்டாடப்படுகின்றது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாதபடியினால் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பது கிடையாது. பெற்றோர் பிள்ளைகளை வளர்ப்பதில் சிக்கல்கள், கணவன் மனைவியாக உயர்த்தப்பட்ட பிறகும் ஒரு புரிந்து கொள்ளாத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் எப்படி நாம் இந்த சாதாரண ஒரு மன்னக திருமணத்தை விண்ணக திருமணமாக அல்லது கடவுள் விரும்பிய ஒன்றாக மாற்ற முடியும் என்று சொன்னால் இவை வார்த்தைகள் இருக்கின்றன, வாசகங்கள் வாசிக்கப்பட்டன. நாம் கொடுக்க முதல் நாள் பல நபர்களை சந்தித்து வருகிறவருடைய தாய் தகப்பன் எவ்வாறு தன்னுடைய தியாக வாழ்க்கையை பெற்றெடுத்து வளர்த்திருக்கிறார் என்பதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சரியான புரிதலை இந்த ஒரு நிலையை நாம் புரிந்து கொள்ள முடியும். கடவுளுடைய பார்வை திருமணம் என்பது மிக சிறந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அனைத்து அருட்சாதனைகளில் கடவுள் ஒரு படி அதிகமாகவே பார்ப்பது இந்த திருமண திருவருட்சாதனை சொல்லி அப்ப குருத்துவெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னை பொறுத்தவரை நான் தாழ்த்தவர்களுக்கு குருவானவர்கள். அதாவது திருமண திருவருட்சாதனத்தில் இருந்துதான் குருத்துவம் வருவது என்பது என்னுடைய புரிதல், என்னுடைய அறிதல். ஒரு குருவானவரை அதிகமாக நாம் பார்க்கின்றோம். ஒரு குருவானவர் நேரத்தோடு இருக்க வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது குருக்களை பெற்றவர்கள் திருமணத்தில் தான் இருந்து குருவை பெற்றிருக்கிறார்கள். குருவை விட அதிக அருளை பெற்றவர்கள், குருக்களை விட அதிக புனிதநிலையில் வாழ அழைக்கப்படுபவர்கள் திருமண திருவருட்சாதனத்தை ஏற்று வாழ்வார்கள். அதனால்தான் அவ்வளோ நிறைய முன்னேற்பாடுகள் இருக்கின்றன. நிறைய பேப்பர்ஸ், இந்த கரெக்ஷன், அந்த கரெக்ஷன், இந்த சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கும், அந்த சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கும், போது வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார், திருமணம் பண்ணிப்பார் என்று சொல்லுகின்ற அளவில் ஒரு வகையான நேர்த்தியை நாம் மேற்கொள்கிறது. எந்த மதத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நேர்த்தி இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து திருமணம் நடைபெறுகின்றது. ஏன் என்று சொன்னால் கடவுள் இதை விரும்புகிறார். ஏன்னா விவிலியத்தில் முதல் ஆதி பெற்றோருக்கு நடைபெறுகின்றது. கடைசி விவிலியத்தின் முடிவு இயேசு மணவாளனாக, திருவை மணவாட்டியாக அன்பு திருமணம் நடைபெறுகின்றது. விவிலியத்தில் கடவுள் இஸ்ராயேல் மக்களை அன்பு செய்கிறார் என்பதை இது ஒரு காதல் காதலி அல்லது ஒரு தோழியருக்கிடையே அன்பு, நண்பர்களுக்கிடையே இருக்கின்ற அன்பை போல அல்லாமல் ஒரு கணவன் ஒரு மனைவியாக ஒரு படிக்கு மேலே சொல்லணும், ஒரு மணவாளன் மணவாட்டியாக. கணவன் மனைவி என்று சொன்னாலே ரொம்ப போர் அடிச்சு ரொம்ப புரட்டமாக ஆயிடும். என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி கடவுள் அதை சொல்ல ஒரு மணவாளனை போல ஒரு மணவாட்டியை போல நாம் தொடர்ந்து உன்னை அன்பு செய்து கொண்டே இருக்கிறேன். இஸ்ராயேல் என்னுடைய மணவாட்டி, நான் உன்னுடைய மணவாளன். எனவேதான் விபச்சாரம் என்று சொல்லுகின்ற பொழுது பள்ளியை பார்த்த விபச்சாரம் என்று சொன்னால் இப்பொழுது இருப்பதை போல அல்லாமல் உண்மை தெய்வத்தை விட்டு வேற்று தெய்வ வழிபாடு. அதாவது ஆண்டவராகிய யாவே கடவுள் தன்னை மணவாளனாகவும் தன்னுடைய தேர்வு கொள்ளப்பட்ட இஸ்ராயேல் மக்களை மணவாட்டியாகவும் என்னை விட்டு வேறொருவரை வழிபட சொல்லிவிட்டார் என்று சொன்னால் நீ விபச்சாரம் செய்கிறார். நேற்று அந்த முதல் வாசகங்கள் தின முதல் வாசகத்தை நாம் பார்க்கிறோம். சாலமோனுக்கு ஞானம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஞானத்தை அவர் வீணாக்குவதை நாம் பார்க்கிறோம். 4 கோடி தெய்வ வழிபாட்டை அவர் பின்பற்றுகிறார். இன்னைக்கு என்ன சொல்லப்படுது? தகவல் சரியில்லை. அவர் என்னுடைய ஞானத்தை பெற்றிருந்தாலுமே அவர் அந்த அளவுக்கு இதை ஏற்றப்போல நடக்கவில்லை என்று சொல்லி 10 பைபிள் சொல்லி வச்சுக்கோ. 2 பைபிள் சொல்லுவாங்க. 4 கிங்டம் சதக்கிங்டம் உடைப்படுவதை வடக்கு தெற்கு என்று உடைப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த அனைத்திலையும் பார்க்கின்ற பொழுது கடவுள் என்னதான் நாம் தவறுகள் இருந்தாலும் பிரிவினையோடு நாம் இருந்தாலும் கடவுள் விரும்புகின்ற மிகப்பெரிய அருட்சாதனை என்று சொல்லப் போனால் இந்த திருமண அருட்சாதனை. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இருவரும் இணைக்கப்படுகிறார்கள். பல துன்பங்கள், பல போராட்டங்கள், பல இருவரும் இணைந்ததில்லை.
ஏன் இன்னாரை கணவன் கொடுக்கிறார், இன்னாரை மனைவியாக கொடுக்கிறார் என்றால் God intends. மனிதர்களாகிய நாங்கள் ஒன்றுமே உங்களை செய்யவே முடியாது, செய்யவே கூடாது. எனவேதான் கடவுள் நினைப்பதை மனிதன் தெரிவார். நற்செய்தி வாசிக்கிற பொழுது எவ்வளவுதான் முன்னேற்பாடு செய்தாலும் நாம் ஒரு குறை இருப்பதை பார்க்கிறோம், ஒரு பற்றாக்குறை இருப்பதை பார்க்கிறோம். இந்த பற்றாக்குறை 2 நபர்களால் நிவர்த்தி செய்யப்படுகிறது. அன்றைய இன்னொன்று இயேசு தன்னுடைய முதல் புதுமையை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு பெற்று தந்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் தெரியாத எதுவுமே கிடையாது. இந்த கால சூழல் எப்படி இருக்கிறோம், எப்படி நாம் உண்மை தன்மையாக இருக்கணும், எப்படி டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், எப்படி சேஸ்ஃபுல்லா இருக்கணும், அதெல்லாம் தன்மை பற்றி நான் சொல்ல வரவில்லை. உங்களுக்கு ஆன்மீகத்தின் அடிப்படையில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன் என்னுடைய மனைவியை மன்னிக்கணும், என்னுடைய கணவனை நான் மன்னிக்கணும், அவர் தவறு செஞ்சுட்டே இருப்பாங்களா, அவங்களுக்கு இந்த டிஃபெக்ட் இருக்கு சொல்லும்போது நம்ம கேள்வி கேட்கிறோம். ஏன் கடவுள் நம்மை மன்னிக்கின்றார்? தொடர்ந்து நான் உருவாக பாவம் செய்கிற பொழுது கடவுள் என்னை மன்னிக்கிறார்களா? தொடர்ந்து கொண்டவராக நான் இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்காவது கடவுள் நம்மை அழைத்து இந்த பாவத்தை செஞ்ச கதையை என்னோட முடிச்சதுன்னு சொல்லி நினைச்சிருக்கா? இன்றைக்கு யாருமே உயிரோடு அவர் அதிகமான கிஃப்ட் அதெல்லாம் இருப்பாங்க. பட் ஆனால் அந்த டாப் மோஸ்ட் வேல்யூ யாருமே கடவுள் தான். சொல்லல நான் இருப்பதை போல சொல்லுங்க, ஐ லவ் யூ சோ மச் அன்கண்டிஷனல் எல்லாம் ரொம்ப வார்த்தைகள் மட்டும்தான். அவர் ஒரு உண்மையில்லாத ஒரு தகுதி இல்லாத என்று கண்டுபிடிக்கப்பட்டால் நான் ஒன்றுமே இல்லாததாக ஒதுக்கப்படுவதால் உலகத்தில் நன்றாக இருக்கிறேன். அப்ப அந்த டாப் நாட்சா இருக்கிற அந்த கிரேட்டர் வேலை எஸ்டீம் வேலை யார் அப்படின்னா கடவுள் மட்டும்தான். அவர்கள் தான் கற்றுக்கிறோம். மனைவியை நான் அன்பு செய்கிறேன் ஏன் சொன்னா கடவுள் என்னை மன்னித்து அன்பு செய்கிறார். என்னை கடவுளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் கடவுள் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். அதாவது சொன்னார் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும், வாழ்வது மன்னித்துக் கொள்கிறார்கள். என்னை பொறுத்தவரை குருவாக திருமண வாழ்வில் இருக்க வேண்டியது மன்னிப்பு மட்டும்தான். ஏன்னா கண்டிப்பாக மனிதர்கள் தவறு முடியும், சிறு சிறு தவறாக இருந்தாலும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். இதுதான் கடவுளுக்கு ஏற்ற பாடு. என்னதான் ஏஐ சொன்னாலும் என்னதான் திருமணமாக இருந்தாலும் இருவரும் மிகப்பெரிய அளவில் சம்பாதித்தாலும் நல்ல அறிவிச்சிகளாக இருந்தாலும் அதற்கு எடுபடாது 2 உள்ளங்களே வர வேண்டும் என்பது கடவுளுடைய திருமணமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பொறுமை இருக்க வேண்டும், தாழ்ச்சி இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதிகமாக கோபப்பட்ட வார்த்தைகளை விடுவதால் ஒன்றாக மனம்தான் உடைந்து போகின்ற அளவில் இப்ப எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னா கடவுள் நான் செய்கின்ற பாவத்தை பொறுத்து மன்னித்து மறந்து விடுகின்றார். என்னை கட்டி கழுவி அவர் ஏற்றுக்கொள்கிறார். மனைவி என்னுடைய கடவுளை உங்களுக்கே உங்களுக்கு அவர் தான் அப்படின்னு வருகின்ற பொழுது யாருக்காகவும் என் கடவுளையோ மனைவியோ விட்டுக் கொடுக்காதீங்க. குறைகளோடு ஏற்றுக்கொள்ளும். ஒருவேளை குறைகள் இருக்கிறதா, உங்களுடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்கிறதா, நீங்க யாருக்கு போகலாம், எந்த பிரிசுக்கு போகலாம், யாருக்கு போகலாம், நேரம் நீங்க போக வேண்டியது கடவுள். ஏன் சொன்னால் எந்த பாவமும் உங்களை இணைக்கவில்லை, கடவுள் தான் உங்களை இணைக்கின்றார். எனவே கடவுள் இணைந்ததை மனிதன் தெரியாத வேண்டும் என்பதற்கான முழு முதல் அர்த்தம் என்று சொன்னால் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வில் அன்னை மரியாதை கடைபிடித்து கடவுளிடம் நீங்கள் அனுகூலத்தை பெற்றுள்ள திருப்பலிக்கு செல்வது. பாவம் ஒவ்வொரு மாதமும் தெரிந்தவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு ஏதோ ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது உங்களை பார்த்து வாழக்கூடிய அளவில் கடவுள் உங்களை வைப்பார். உங்களை நிறைவாக ஆஸ்வதிக்க திருப்பலியை உங்களுக்காக நாங்கள் சொல்லிக்கின்றோம். திரு அவையை முன்பாகவும் திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரைக்கு பாத்திரமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை விரைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் புரிதப்படுத்தியுள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அனுபவம் இருந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பெருமானமாய் இருக்கவும் திருமணத்தில் கடமைகளை ஏற்றி நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முன்னிலையில் உங்களை வினவுகின்றேன். ஆல்பர்ட், ஷர்மிளா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் மனவாழ்வின் நெறியை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மாற்றை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா?
உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். மணமகன் ஆனந்த் சகுந்தலா என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். மகளை சோதினா இருந்தான் இப்படியும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். திரு அவையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசிரியர் மீது நிறைவாக கொடுத்திருப்பார்கள். இறைவன் என்பதை மனிதன் குறித்தாக இருக்கிறது. ஆண்டவரை உம் அடியார்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துகிறோம். இந்த மாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாக அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். என் அன்பிற்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக திருமாங்கல்யத்தை சுதன் தூய் ஆவியாரின் பேராலே அறிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை பிதா சுதன் தூய் ஆவியாரின் பெயராலே அறிந்து கொள்கிறேன்.
திரு உலகம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்ப தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருமணத்தில் ஒன்றிணைந்த இப்புதிய மணமகனும் மணமகளும் தங்கள் இல்லற வாழ்வில் சமாதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் என்றும் வாழ்ந்திட வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். உலகிலும் திருச்சபையிலும் அமைதி நிலவ வேண்டும் என்று, திருச்சபையின் ஒற்றுமை மென்மேலும் வளர வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். காணாமல் திருமணத்தில் மணமக்களுக்கு ஆசீர் அளித்தது போல் இம்மணமக்களுக்கும் ஆசீர் அளித்து உம் அன்பிற்கு அடையாளமாக மக்களை பெற்று அவர்கள் என்றும் மகிழ்ந்திருக்க செய்ய வேண்டுமென ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். திரு ஆண்ட்ரூஸ் வில்பர்ட், திருமதி சகாய ஷர்மிளா தம்பதியர் தங்களது பிரமாணிக்கத்திலும் உண்மையாய் வாழ்ந்து ஒருவரை ஒருவர் புரிந்து ஏற்ற அன்பு செய்ய பணிந்த வரமல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். உரிமையோடும் நம்பிக்கையோடும் பிள்ளைகளுக்குரிய மாற்றமோடும் எங்களுடைய மன்றாட்டுகளை உங்களுடைய பாதத்திலே நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம். உங்களுடைய திருமணம் என்ற உடன்படிக்கையினால் புதிய குடும்பத்தை ஆரம்பிக்கின்ற இந்த புதுமண தம்பதிகளுக்கு நீரான ஆசிரியரையும் நிறைந்த வாழ்வையும் சுகமான வளமையான வாழ்க்கையும் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி பேச்சு நாங்கள் அழைக்கின்றோம். ஆமென். ஆண்டவரை திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை என்று உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நிறுவிய இவ்வேற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருளீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எழுப்புங்கள்
எங்கள் கடமையை மீட்புக்கு உரிய செய்யுமாறும் திருமண உடன்படிக்கை மனச்சுமையை நிறுத்தினார் அமைதியை குறிப்பிடாத பிணைப்பினால் நீ ஏற்படுத்துகின்றீர். அதனால் திருமணத்திற்கு பயனுள்ள உமக்கு சொந்தமான மக்களை தருவதற்கு நீ உதவுகின்றீர். ஏனெனில் நான் அறிவது பராமரிப்பினால் திருமணத்தின் பயனை சொல்லக்கூடிய விளைவிக்கின்றேன். பிள்ளையை பிறப்பினால் உலகத்தை செய்கின்றேன். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவரது பிறப்பினால் திருமணியை வளரச் செய்கின்றேன். ஆகவே ஆனந்தத்தினோடு நாங்கள் செய்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவதை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடமாக அவர் பாடுபட உடன்படித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிடித்து தம் சீடர்களுக்கு அழித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவுகளை அருந்தியது கிண்ணத்தை எடுத்து மிகவும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே அன்றே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்கிற மக்களை மீட்பளிக்கு கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒரு திருமணிக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்கள் அனைவரை ஏற்றுக்கொண்டு எனவே வந்து நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தை பங்கு கொள்ளுவீர்கள் தூய ஆவியை வந்து சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் நான் சாதிக்கிறோம். கடவுள் மனைவியாக வாழ்வோடு அனைத்து ஆசிரியர்கள் அனைத்து வழியாக புரிந்து என்னாலும் பிரியாத அவர்களை காத்து வழிநடத்தி உயர்த்துவீராக. மேலும் உயிர்கள் சகோதர சகோதரிகளில் இறந்த நிலையத்துடனே திரும்ப வெளியே சொல்லுங்கள். அனைவர் மீது இறக்கமாக கடவுளை நினைத்தாலும் மரியா என்னுடைய யோசித்து
Korea Grant, Antonio, Pio, Alfonso, John William, Maria Kurdi, Carlo Theodis, Maximilian Carlo, Maria Teresa, Don Bosco, புனிதர்களுக்கு வெளிவிலகிற்கு உதவராக இருந்தோர் ஆகியோர் அனைவரும் நாம் நிறைவான மக்கள் தகுதியற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக வைக்கப்பட்டவர்கள் நினைவாற்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் மீண்டும் பாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை போல் மனமுடித்த அவரது அடியார்களை மனமிக்க மீது ஆண்டவர் தம் அருளின் ஆசியை இறக்கமுடன் பொழியவும் புதிய உடன்படிக்கையால் இணைந்த இருவரும் தூய நற்கருணை வழியாக அன்பினால் ஒரே உள்ளம் படைத்தவர்களாக திகழவும் ஆண்டவரிடம் பணிவுடன் மன்றாடுவோம். இறைவா, உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலேயே அனைத்தையும் படைத்தேன். படைப்புகளை உற்பத்தியை எல்லாம் ஒழுங்குபடுத்தியது. உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைபுரியால் துணையாக ஏற்படுத்தினேன். இவ்வாறு அவர்களின் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே ஒன்றாக இணைந்த திருவுளம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாது என கற்பித்தேன். இறைவா, கிறிஸ்துவ திரு அவையில் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன்னுணர்ந்தபடி திருமணத்தின் புனைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தேன். இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நீர் அருளிய ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலோ பெருமணத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவில்லை. திருமணத்தால் ஒன்றாக இணைக்கப் பெற்று முது ஆசிரியராக இருக்கும் அடியார்கள் இவர்களை கனிவுடன் கண்ணோக்கியது. தூய ஆவியாரை அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் அன்பை ஊற்றியது. அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நினைத்திருப்பார்களாக. அடியார் ஷர்மிளா அன்பும் அமைதியும் அருளும் குடிகொண்டிருப்பனவாக. திருமூரில் போற்றப்படும் தூய மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவரின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவரைத்தும் அருள் வாழ்க்கை தம்மோடு பங்காளர் என்பதை ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பு அளித்து கிறிஸ்து தமது திரு அவையை அன்பு செய்தது போல அவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரை உம்மை இப்பொழுது வேண்டுகிறோம். அடியார் இவர்களில் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் உமது கட்டளைகளிலும் நினைத்திருப்பார்களாக. தமது மனவாழ்வில் ஒன்றிணைந்து நன்னிடத்தில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பனையால் உறுதியடைந்து அனைவரும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாகி திகழ்வார்களாக. ஆண்டவரை இவர்களுக்கு மக்கள் பேர் அளித்தவர்கள் நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தங்கள் விருப்பம் புதுமை அடைந்து புனிதருக்கு உரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவோட மிகுந்த மகிழ்ச்சியையும் அன்பையும் சமாதானத்தையும் பெறுகிறோம். இவரை உலகின் பாவங்களை போக்குகிற செல்வரை இந்த செல்வரின் திருவத்திற்கு அழைத்து பெற்று நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். அவரை இவரை நாம் உட்படும் திருவுடன் எங்களை திருவுடன் நல்ல பணி உள்ளாக்காமல் ஒரு பரிகாரத்தால் எங்கள் இறுதி வாழ்வை அருமருளாக தரக்கூடிய
இவ்வாறு தூய குடும்பமாக ஒன்றிணைந்த இவர்கள் ஒரே அப்பத்தால் ஒரே கிண்ணத்தால் நிறைவடைந்துள்ள இவர்கள் அன்பினால் ஒருவனப்பட்டிருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்வுகளை ஓடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய விருப்பப்படி, அவருடைய திருவுள்ளப்படி, அவருடைய ஏற்பாட்டின்படி இந்த திருமணம் நல்ல முறையில் இந்த ஆலயத்தை நிறைவேற்றியிருக்கின்றது. புதிய குடும்பத்தை ஆண்ட்ரூஸ் மற்றும் ஷர்மிளா அவர்கள் இன்றிலிருந்து இறை பிரசனத்தில் நம்முடைய பிரசனத்தில் ஆரம்பிக்கின்றார்கள். இறைவனுடைய ஆசையும் அருளும் அவர்களோடும் அவருடைய குடும்பத்தோடும் என்றும் பங்கியிருக்க அவர்களை மனதார வாழ்த்துகின்றோம். அவர்களுக்காக நாங்கள் மனதார ஜெபிக்கின்றோம். எங்கிருந்தோ பிறந்த நாங்கள் எங்கேயோ தூரத்தில் இருக்கின்ற இந்த இடத்திற்கு வந்து திருமணம் முடிக்க வேண்டும் என்பது கூட கடவுளுடைய திட்டமாக இருக்கின்றது. என இறை திட்டத்தை ஏற்று அதை உணர்ந்து வழி நடத்துவங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். அன்பாளர்களை இந்த திருமணம் நடைபெறுவதற்கு எண்ணற்ற பேர் உழைத்திருக்கிறார்கள். முன்னணியிலிருந்தும் பின்னணியிலிருந்தும் பல பேர் இதற்கு பங்களித்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் நீங்கள் இரு குடும்பத்தினர் சார்பிலும் பெற்றோர்களுடைய சார்பிலும் உடன்பிறந்தவர்களுடைய சார்பிலும் என்னுடைய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பணியில் உடனுடன் வந்து 7 குழுக்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். குடும்பத்தை சார்ந்தவர்கள், நண்பர்கள், அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நன்றிகளை அன்பர்களே, இந்த திருமணம் தந்தை மறைவுரையில் சொன்னது போல எதையும் திருச்சபை நேர்த்தியாக நடத்தி காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவோம். சிறிய பிள்ளைகள் கூட இருக்கக்கூடாது, சிறிய தவறுகள் கூட நடந்துவிடக்கூடாது என்று கண்ணும் கருத்துமாக இருக்கும். சில பிள்ளைகள், சில தவறுகள், சில குறைபாடுகள், தொலைதூர பயணங்கள், தொலைதூர வாழ்க்கை முறை என்றாலும் கூட இந்த திருமணத்தை நிகழ்த்தி காட்டிய பெருமை, அதற்கான உரிமை எடுத்துக் கொள்வதும் செய்யப்படுகிறது. நம்முடைய அன்பு நண்பர் அருள் தந்தை அலெக்சாண்டர் அவர்களுக்கு எங்கள் 2 ஒரே ஒரு அளவு நன்றி சொல்லுங்கள். பின்னால் கிடையாது, நீங்கள் முன்னால் வந்து இவரும் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறார்கள். முன்ன பார்த்தது கிடையாது, முன்ன பழகியது கிடையாது. நான் சவுதி அரேபியாவுக்கு சென்றிருக்கின்றேன். அங்கே இருக்கிற எல்லா ஆலயத்திலும் நான் மறைவுரை ஆற்றியிருக்கின்றேன். ஒரு திருப்பதி இங்கே வச்சு இன்னொரு திருப்பதி 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அது மறைமுகமாக வைக்கணும், மைக் போட்டு வைக்கக்கூடாது. நான் எல்லாத்தையும் பிரசங்க வச்சுருக்கிறேன், மக்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட இடத்தை எங்கிருந்தோ வந்திருக்கின்றோம். யார் யார் எங்கிருந்து தெரியாது. திடீரென்று ஒரு நாள் என்னுடைய சகோதரர் அவர் வந்திருக்கிறார். நான் பூசைக்கு போயிட்டு என்னுடைய வெஸ்ட்மெண்ட்டை கற்றுக்கின்றேன். என்னுடைய ஆள்கார நான் ஜெர்மனிக்கு பக்கத்தில் இருக்கிறேன். அப்போ பிரதர் ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசுவார், எனக்கு பேசுங்கன்னு சொல்லி என்னுடைய சகோதரர் என்னுடைய தொலைபேசியை எனக்கு கொடுத்தாரு. யாரை கைவிடுறது, என்ன சொல்ல போவீங்க அப்படின்னு கேட்டேன். பேசுகிறார். நல்ல ஒரு நேரத்தில் தான் அவங்களை நான் பேசுகிறேன். நான் இப்படி ஒரு பொண்ணு இங்கே கேட்குறாங்க, ஷர்மிளா, நல்ல அருமையான பொண்ணு, ஆலயத்தில் மிகுந்த ஈடுபாட்டோடு இருக்கின்றவர். அதற்கு பிறகு கேள்விப்பட்டு நாங்கள் சவுதி அரேபியாவில் அந்த குழுவிற்கு நிதி எல்லாம் கொடுத்து ஷர்மிளா. அது மட்டும் இந்த சாப்பாடு அதையெல்லாம் ஏதாவது சாப்பாடு போட்டாங்கன்னா அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி க்ளீன் பண்ணி அவங்கெல்லாம் சரிப்படுத்தி கொண்டு போல ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு லீடர்ஷிப் பதவி உள்ளது நம்முடைய ஷர்மிளா. என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்குது. உங்கள் தம்பிக்கு நீங்கள் ஒரு நல்ல மனைவி வரனை பார்த்துருக்கீங்க, எப்படி முடிக்குமா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஓகே, நம்ம ஒரு ஆலயத்தில் திருப்பதி முடிச்சுட்டு வந்துருக்கிறோம். சவுதியிலிருந்து ஒரு கால் வருது, யாரோ ஒரு தெரியாத எனக்கு நீங்கள் டேவிட் நான் நைட்டை பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் தான் டேவிட்டை பார்க்குறேன். யாருமே பார்க்கல, அண்ணனுக்கு தெரியாது, என் தம்பிக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. திடீர்னு ஏற்பாடு செஞ்சோம். நான் சொன்னேன், பரவாயில்ல, கடவுளுடைய திட்டம் ஒருவேளை இந்தியாவுக்கு இருக்கலாம், தொடர்ந்து செல்வோம், பின்னோக்க வேண்டாம். பல்வேறு தடைகள், சவால்கள் இதில் கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இவை அதையெல்லாம்
அதையெல்லாம் நடத்தி காட்ட வேண்டும் என்று நான் அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை என்று சொன்னேன். சரிபாக நீங்கள் எவ்வளோ வராதிக நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். இந்த அனைத்து ஒழுங்குகளையும் நம்முடைய அவர்கள் நான் செஞ்சாங்க. அவருக்கு இந்த குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே போலையும் சில பேர் சௌகரியர்கள் இருக்கிறார்கள், குறைந்தவர்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை அன்போடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு வாரம் அரசியல் தூங்கணும் என்பது மட்டுமல்ல நம்முடைய கடமை. அந்த கம்பெனியில் நம்முடைய உடலுறுப்பு, நம்முடைய உற்சாகம், நம்முடைய புரிதல், நம்முடைய ஏற்றுக்கொள்ளுதல், அவர்களை வழிநடத்துகின்ற வாழ்ந்து அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கின்றனர். எனவே அவர்களை சிறப்பு கவனத்தை கொண்டு அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களோடு உடல் இருப்போம், அவர்களை வழிநடத்துவோம். கடவுள் அவர்களுக்கு நிறைவான ஆசிரியை அருளை அதிகமாக எடுத்து இறைவனுடைய ஆசிரியை. அதே நேரத்தில் இந்த அருமையான ஒரு திருப்பதிக்கு முத்தாய்ப்பாக இசையமைக்க உங்களோட நண்பர்கள் அப்படி அருமையான பாடுபொருளும் பார்த்தேன். நம்முடைய ஸ்பீக்கர் வந்து அவரோட ஸ்பீக்கர் ஆரம்பிச்சாங்க. அது வாழ்க்கைகள் பாடுபொருள் அருமையாக பாடுங்க. அவர்கள் ஒவ்வொரு ஒத்துழைப்பு ஒவ்வொருவருக்கும் சாட்டிஸ்ஃபை நன்றிகளை அன்போடு ஆண்டவர்களோடு இருப்பார்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களை குடிகொள்ளும் உங்கள் இல்லத்தில் இவர்களை திருக்கவும் செய்தருள்வாராக. உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடன் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னொருத்தோருக்கும் வறியோருக்கும் இறைவன் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றியுடன் அவர்கள் வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பையும் அருளிலிருந்ததை திருந்து சென்று வாழுங்கள் வாழ்வழி தொடர்கின்றது. Thank you.
வசிக்கவே வெற்றி பெற்றோரும் இவர் நெஞ்சத்திலே வீற்றாளும் நீவேக ராஜனா உற்றவான் ராயசேயத்தே பொழுகவே பூதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே ஆதரித்தருளும் கர்த்தரே ஆசீர்வதித்திடும் மாத்திரளாக இவர் சந்ததியார் வந்துதித்தும்மை பிரஸ்தாபிக்க ஆதேவ கிருபை தீர்மானம் ஆம் போல் அருளுமே. எங்க சுந்தர வழியே இன்னும் சுந்தர மக்கங்க இந்த சக்கரை கட்டியே சேர்த்து பொங்கலாக்குங்க எங்க கங்கா கொடுத்தோங்க அடுப்பு சேர்த்துக்க உடையில அறம் பொருள் இன்பம் மூணையும் சேர்த்து மூட்டுங்க பந்தலுக்கு ஈசான்ய மூல பக்கமா பள்ளம் பறிச்சாச்சு குங்குமமும் மஞ்சளும் சேர்த்தாச்சு மங்களமும் மங்களம் உண்டாச்சு அப்படும் கண்மணியா மருத்துவ பாவைகள் நடத்தின சுயமரத்தில் தேர்ந்தவைய மகந்தாங்க தூரத்து சொர்க்கத்துல நிச்சயம் செய்யாமல் கிட்டத்த நட்புலையே பிடிச்சையே ஜிங்க 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 ஜா பெருசங்க சமந்துச்சு ஜிங்க 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 ஜா சமந்து செய்யாதே ஜிங்க 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 ஜா பிரசவம் முடிஞ்சதுண்டா சிங்காரமாய் சிரிப்பை அடக்கும் பள்ளி என் குளத்தில் மட்டும் மலரும் இந்த அள்ளி சிறுகுண்டு மல்லி போல் பல புள்ள குட்டிய இவன் பெத்து போட போவது நாய்க்கத்தான் சிக்கிட்டா சிக்கிட்டா சிக்காத கால சமையலுக்கு உதவ ஆள கிடைச்சிட்டா சம்சாரம் சொன்னதே வேத முன்னோதுவா பொண்டாட்டி தாசனாவே மாறுவா ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க ஜா ஊருக்குள்ள வம்பு பண்ணுவா ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க ஜா வீட்டுக்குள்ள சொப்பு தூங்குவா ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க ஜா ஊருக்குள்ள வம்பு பண்ணுவா ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க ஜா வீட்டுக்குள்ள சொப்பு தூங்குவா ஜிங்க ஜா ஜிங்க ஜா அருந்ததி பார்த்தாச்சா ஜிங்க ஜா ஜிங்க ஜா அம்மி மிதிச்சாச்சா ஜிங்க ஜா ஜிங்க ஜா மிட்டிய போட்டாச்சா ஜிங்க ஜா ஜிங்க ஜா ஏழி வச்சாச்சா வந்த வேலை முடிஞ்சதுங்க பண்ணிக்க வந்தங்க ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க ஜா 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 ஜிங்க ஜிங்க ஜா ஜிங்க 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 ஜிங்க ஜா ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க ஜா ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க ஜா ஜிங்க ஜா ஜிங்க ஜிங்க
ஒத்திக டம் டம் நீயும் வந்தா நல்ல நேரம் சட்டென ஆரம்பமாகுமே உன்னை கை பிடிச்சா இந்த நாடு பண்டிகை தேதியில் சேருமே அசஞ்சா வந்து நித்திர கெடுக்கும் சித்தன்ன கோயில் சித்திரமே நினப்பா வந்து சக்கரம் சுத்துற அத்தரை கொட்டுல ரத்தினவே வாழ செழிக்க வாக்கு பலிக்க வாங்கும் சந்தனம் வாசம் பொழிக்க கேட்டு கிழிக்க கூட்டம் குதிக்க நெஞ்சம் ரெண்டும் பட்டுன ஒட்டிக்க பால தங்கம் மஞ்சர தங்கம் மாத்து அடிக்க மங்கள தங்கம் கோல தங்கம் ஒதுக்கு தங்கம் ஓங்கி தட்டிக்கும் ஒத்திக தங்கம் வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே நீயே கண்டேன் கண்டேன் என்னுடையவளை தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை கண்டேன் கண்டேன் என்னுடையவனை தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் வா தேடி தேடி போவோம் இதழ் சேர்ந்திருக்கும் அந்த நேரத்திலே விழிமூடி நீ இருக்கும் வேளையிலே என்னென்ன வர வேண்டும் என்பதை நான் வேண்டி வேண்டி கேட்பேன் வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் வா வா ஓடி திரிவோம் வா என் துணையே வழி துணையே நீயே கண்டேன் கண்டேன் என்னுடையவளை தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை இந்த நேரம் இனிப்பது போல எப்போதும் இருப்பாயா உச்சபட்ச ஆசை கொண்டேனே உன்னிடத்தினிலே வெப்பம் குளிர் எது வந்தாலும் மிதமாக இணைப்பாயா திக்கு முக்கு ஆடி போகின்றே நீர்வீழ்ச்சி நெற்றியின் மீது நிற்காமல் பொழிவது போல உன் முத்தம் கொட்டிட வேண்டும் உருவம் தொடங்கி நுனி பாதம் வரை எங்கேயோ பிறந்த என் அன்பே என்னை தேடி வந்ததே போதும் இனி வாழும் அத்தனை நாளும் மினுக்கும் மினுக்குமே வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் வா வா ஓடி திரிவோம் வா என் துணையே வழி துணையே நீயே நினிசாத நினிசாத கரிச பகமானி ரமப்பா மகரிச நினிசாத நினிசாத கரிச நிரமணி நிதா நிதம பமகரி நினிசாத கரிச பகமானி ரமப்பா மகரிச நினிசாத நினிசா மகரிச நிரமணி நிதா நிதம பமகரி കണ്ണോട് കണ്ടപ്പോൾ കണ്ടെത്തി ഞാൻ 1000 താരകൾ പൂത്തുവെന്ന് പിന്നെയും പിന്നെയും കണ്ട നേരം പുഞ്ചിരി പൂത്തുലഞ്ഞു കാണാതെ വയ്യെന്ന്
എന്ന തോന്നലായി കണ്ടിട്ടും കണ്ടിട്ടും പോരാറായി തൊട്ടപ്പോൾ ആത്മാവിൽ തേൻ നിറഞ്ഞു പൂ പോലെ നീ വിരിഞ്ഞു ഉള്ളിൽ ഒളിച്ചൊരു മോഹമെല്ലാം കള്ളത്തരങ്ങളുടെ തുള്ളികളായി കണ്ട നേരം കൊണ്ടലായി കൊണ്ടലിൽ മിന്നലായി മിന്നൽ വള കയ്യിൽ ഇട്ട പെണ്ണഴകേ എത്തിത്തൊടാൻ എത്തുകില്ല മാറിവില്ലാണു നീ മിന്നൽ വള കയ്യിൽ ഇട്ട പെണ്ണഴകേ എത്തിത്തൊടാൻ എത്തുകില്ല മാറിവില്ലാണു നീ ഈറൻമുടി കൊതിയൊരുങ്ങി വെണ്ണില ചന്ദനം തൊട്ട് അത്തിമരച്ചോട്ടിൽ വന്നാൽ താരകരാവ് രാവിൽ നിന്റെ പൂമുഖം കണ്ട് പുളകം കൊണ്ട് നല്ലിളം കാറ്റ് കണ്ണാടി പുഴയിലെ പൂന്തിരകൾ കള്ളത്തരം